மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளையார். நாங்கள் 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் கடைசி வகுப்புல நாங்கள் என்ன கணக்கு கேள்விகளும் 7 நோட்ஸ் கேள்விகளையும் பார்த்துட்டோம். ஸோ மிச்ச கேள்விகளை நாங்கள் இந்த வகுப்புல இந்த காணொலியின் மூலம் பார்த்து கொண்டு போவோம். சரியான பிள்ளைகள். அப்ப நீங்கள் இயன்றளவு இப்ப பாஸ் பேப்பர் செய்ய அந்த பாஸ் பேப்பரை நீங்களும் எடுத்து வச்சிருக்கிறது இன்னும் வினைத்திறனான கல்விக்கு இட்டு செல்லும். அந்த வகையில இப்ப நாங்க 8வது கேள்வியிலிருந்து பார்ப்போம். கவனிங்க பிள்ளைகள். 8வது கேள்வி பாருங்க பிள்ளைகள். எந்த ஒரு வங்கி கணக்கையும் கொண்டிராத ரமணன் தனது மோட்டார் வாகனத்தின் எரிபொருள் பற்றுச்சீட்டுக்கான கொடுப்பனவை இலத்திரனியல் அட்டை ஒன்றின் மூலம் செலுத்தினார். அவரிடமுள்ள இலத்திரனியல் அட்டையானது வரவட்டையா, கடன் அட்டையா, செட் அட்டையா, பெற்றட்டையா? இப்ப என்னடா பிள்ளைகள், இந்த செட் அட்டை பெற்றட்டைன்றது எல்லாம் என்னத்துக்கெல்லாம் வரப்போகுது? ஏதாவது ஒரு பேங்கின் அட்டை, சம்பத்தின்டியோ பீப்புள்ஸ் இண்டியோ அதைத்தான் சொல்லுவாங்க செட் பெட்டட். அப்ப உங்களுக்கு ஒன்றுல தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேணும். ஒரு வரவட்டை, அதாவது ஒரு டெபிட் கார்டு ஒன்று ஒருத்தர் வச்சிருக்கணும் என்றால் பேங்க் அக்கௌண்ட் மஸ்ட், கட்டாயம் தேவை. ஒரு பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் ஒரு ஆள் டெபிட் கார்டு வச்சிருக்கிறது இம்பாசிபிள். ஸோ கடன் அட்டை ஒன்றைத்தான் நாங்கள் என்ன செய்யலாம், பேங்க் அக்கௌண்ட் இல்லாம வச்சிருக்கலாம். அப்ப ரவணனுக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லாம ஒரு அட்டையை பாவிச்சு அதன் மூலம் கொடுப்பனவை மேற்கொள்கிறாண்டா அவர் பாவிக்கிறது கடன் அட்டையாகத்தான் இருக்கும். அப்ப அவரிடம் இருக்கிற அந்த இலத்திரனியல் அட்டை கடன் அட்டை ஆகும். அதை நீங்க வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. சரிதானே? இவ கடன் அட்டையை தவிர மிச்ச எந்த அட்டைக்கும் என்ன தேவை? பெரும்பாலும் பேங்க் அக்கௌண்ட் தேவை. அது முக்கியமாக வரவட்டைக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, வரவட்டை என்னது உங்களோட சேமிப்பு கணக்கில இருக்கிற மீதிகளை பயன்படுத்துறதுக்காகத்தான் நாங்க வரவட்டியை வச்சிருக்கிறோம். கடன் அட்டை ஒரு தொகையை தந்து பேங்க் உங்களுக்கு அதை பயன்படுத்துறதுக்கான ஒரு வழியை செய்து ஒரு உங்களுக்கு தாரதுதான் என்ன, கடன் அட்டை. அப்ப கடன் அட்டைக்கு என்ன தேவை இல்லை? அக்கௌண்ட் தேவை இல்லை. அடுத்தது, மக்கள் வங்கியில் நடைமுறை கணக்கை உடைய ரங்கன் என்பவர் கபிலனுக்கு 8000 செலுத்துவதற்காக காசோலை ஒன்றை வழங்கி இருக்கிறார். அப்ப இங்க டேஸ் ரங்கனும் டேஸ் கபிலனும் டேஸ் மக்கள் வங்கியும் ஆகும். கட்டளை இடுறது ஆர் ரங்கன். அப்ப ஏன் கணக்கு வச்சிருக்கவன் தான் கட்டளை இடலாம். கட்டளை இடுபவர் ரங்கன், காசை பெறுபவர் கபிலன், அந்த கட்டளையை பெறுபவர் மக்கள் வங்கி. என்ன? அப்ப கட்டளை இடுபவர், பணம் பெறுபவர், கட்டளையை பெறுபவர். எத்தனையாவது விட பிள்ளையர்? 3வது விட. ஓகே. அப்ப கட்டளை இடுபவர் ரங்கன். யாருக்கு காசு கொடுக்க சொல்லி கட்டளை இடுறார்? கபிலனுக்கு. அப்ப அவர் தானே பணம் பெறுபவர். அப்ப பணம் பெறுபவர் கபிலனும், அந்த கட்டளையை பெறுறதுதான் அந்த மக்கள் வங்கி. அப்ப கட்டளையை பெறுபவர் மக்கள் வங்கியுமா. இதுக்கு விடையெல்லாம் போட கவனமா பார்த்து போடணும், மிஸ் ஆயிடக்கூடாது. அடுத்தது, ஆடை தொழிற்சாலை ஒன்றை நடாத்தி வரும் வந்தனா தனது காப்புறுதி ஒப்பந்தம் ஒன்றை பிணையாக வைத்து வீட்டை கட்டுவதற்காக கடன் ஒன்றை பெற்றார். வந்தனா கடனை பெற பயன்படுத்தியது. சரியானோ? அப்படின்னா ஆடை தொழிற்சாலை ஒன்றை நடாத்தி வரும் வந்தனா தனது காப்புறுதி ஒப்பந்தம் ஒன்றை பிணையாக வைத்து வீட்டை வீடு கட்டுறதுக்கு கடன் பெற. அப்ப எந்த காப்புறுதி ஒப்பந்தத்தை வச்சு கடன் பெறலாம் என்றால் ஆயுள் காப்புறுதி ஒப்பந்தத்தை வச்சுதான் கடன் பெறலாம். ஏன் பிள்ளைகள் ஆயுள் காப்புறுதியை வச்சு ஒப்பந்தத்தை வச்சு மட்டும்தான் கடன் பெறலாம் என்றால் மற்ற காப்புறுதி ஒப்பந்தங்கள் எல்லாம் வலு அல்லது அந்த இடர் நடந்தாதான் உங்களுக்கு கிடைக்கும் தொகை, இழப்பீடு கிடைக்கும். அப்ப அந்த இழப்பீடு கிடைப்பது தொடர்பில் நிச்சயமற்ற நிலைமைகள் காணப்படும். ஆனா ஆயுள் காப்புறுதி இடர் நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன, அந்த காலம் முடிய இது முடிய உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அதுல நிச்சயமாகவே அந்த காசு கிடைக்கும் தானே. அப்ப அதை நாங்க பிணையாக பயன்படுத்தி என்ன செய்யலாம், லோன் எடுத்து கொள்ளலாம். ரைட். அடுத்தது,
உள்ளக வாய்மொழி மூல இலத்திரனியல் தொடர்பாடல் முறையினை குறிப்பிடும் சந்தர்ப்பத்தை தெரிவு செய்க. என்ன? உள்ளகத்துக்குள்ள இருக்கணும், வாய்மொழி மூலம் இருக்கணும், அடுத்த என்ன? இலத்திரனியலாக இருக்கணும். அப்ப இந்த மூன்றும் இருக்கணும். சரி பாப்பா. காலை கூட்டத்தின் போது பாடசாலை அதிபர் ஒலிபெருக்கியினை பாவித்து உரையாற்றுதல் அக்செப்ட் பண்ணி கொள்ளலாம். உற்பத்தி முகாமையாளர் தொலைபேசியூடாக வழங்குனருக்கு பிழை. பெற்றோர் கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு பெற்றோருக்கு பிழை, உள்ளகம் வராது. விற்பனை முகாமையாளர் மின்னஞ்சல் மூலம் வாடிக்கையாளருக்கு பிழை. அப்ப முதலாவதுதான் சரி. ஏன்? மற்ற ரெண்டும் வெளியாக தொடர்பாடல் இல்லை, முதலாவது மட்டும்தான் என்ன தொடர்பாடலா இருக்குது? உள்ளக தொடர்பாடலாக இருக்குது. அடுத்தது போக்குவரத்தின் அடிப்படை கூறான போக்குவரத்து ஊடகத்துக்கான உதாரணம். குறிப்பிடப்பட்டுள்ள கூட்டை தெரிவு செய்க. போக்குவரத்து ஊடகம், நீங்க என்னத்துல போறீங்க? மீடியம், அதுதான் ஊடகம். பைக்கோ, பஸ்ஸோ, காரோ, ட்ரெயினோ, ஏரோப்ளேனோ, ஹெலிகாப்டரோ என்னன்னு பார்ப்போம். தென்பகுதி கடலை அண்டிய புகையிரத பாதையை பெலியத்தை வரை விரிவாக்குதல். அப்ப பாதை, வழி அது வராது. அதிவேக நெடுஞ்சாலையை விரிவாக்குதல், வழி. போக்குவரத்து மையத்தினை திறந்து வைத்தல், வழி. புலனுறுவை வரை அதிசொகுசு புகையிரதம் ஒன்றை பணியில் ஈடுபடுத்துதல், புகையிரதம். அப்ப என்ன? போக்குவரத்து ஊடகம். அப்ப எத்தனையாவது விட சரி? 4வது விட சரி. ஓகே தானே பிள்ளைகள்? ரைட். சில்லறை வியாபாரம் ஒன்றினை குறிப்பிடும் கூட்டை தெரிவு செய்க. இதுல எது சில்லறை வியாபாரம்? சிற்றுண்டி சாலை ஒன்றுக்கு 2 கிலோகிராம் கேக்கினை கொள்வனவு செய்தல். பத்திக் உற்பத்தியாளர்கள் லட்சளவிற்கு சுவரலங்காரம் ஒன்றை விற்பனை செய்தல். பலம் விளையாட்டு சங்கத்தின் வருடாந்த உணவு பந்தலுக்காக 200 கிலோகிராம் அரிசியினை விற்பனை செய்தல். மொரட்டுவ தளவாட வணிகர்கள் தளவாட கடை ஒன்றுக்கு அலுமாரி ஒன்றை விற்பனை செய்தல். அப்ப இறுதி நுகர்வு நோக்கத்திற்காக விற்பனைகளை மேற்கொள்ளும் அல்லது வியாபாரத்தை மேற்கொள்கின்ற நிறுவனங்களை தான் நாங்கள் சில்லறை வியாபாரம்னு சொல்றாங்க. அப்ப இப்ப இதுல ஒவ்வொரு தரம் யாருன்னு பார்க்கணும். இந்த சிற்றுண்டி சாலைக்கு 2 கிலோகிராம் கேக்கினை கொள்வனவு செய்தல். அப்போ நாங்கள் மொத்த வியாபாரத்திலிருந்து கொள்வனவு செய்யறோம். பத்திக் உற்பத்தியாளர்கள், அப்ப அங்க உற்பத்தியாளர்னு தான் சொல்லி கிடக்குது. மொரட்டுவ தளவாட வணிகர்கள் தளவாட கடைக்கு மொத்த வியாபாரம். தளம் விளையாட்டு கழகம் வருடாந்த உணவு பந்தலுக்கு 200 கிலோகிராம் அரிசியினை என்ன செய்யறது? விற்பனை செய்தல். அப்ப அங்க என்ன? வருடாந்த உணவு பந்தல். வருடாந்த உணவு பந்தல்ண்டா என்ன? இறுதி நுகர்வு, சாப்பிட்றதுக்கு தான். அதை கொண்டே திரும்ப விற்க போறது இல்லை தானே. அப்ப இறுதி நுகர்வுக்கு தான் என்ன செய்யணும்? கொடுக்குறோம். அப்ப அதால அது என்னதுதான் இருக்க போகுது? சில்லறை வணிகமாக அல்லது சில்லறை வியாபாரமாக இருக்கும். அடுத்தது அதிபர் மாணவ தலைவர்களை நியமித்து அவர்களுக்கு பாடசாலையை மேற்பார்வை செய்யும் பணிகளை வழங்கினார். இது எத்தகைய முகாமைத்துவ கருமம்? அப்ப பாருங்கோ, ஒரு ஆக்களை திணைக்களப்படுத்தி அவைக்கு பொறுப்பு வழங்குறது, பணி வழங்குறது, அதிகாரங்களை பகிர்ந்து கொடுக்கிறது எல்லாம் ஒழுங்கமைத்தல் முகாமைத்துவ கருமத்துக்கு வரும். முகாமைத்துவ கருமங்கள் 4: திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல். அப்ப இதையும் நாங்கள் செய்யணும், அதை எப்படி எல்லாம் செய்யணும் என்று தீர்மானிக்கிறது திட்டமிடல் ஆகும். அதற்குரிய வளங்கள் நபர்களை ஒதுக்கீடு செய்கிறது ஒழுங்கமைத்தல் ஆகும். ஒவ்வொரு கருமங்களையும் எவ்வாறு செய்கிறது என்று வழிகாட்டுறது நெறிப்படுத்தலாகும். அந்த கருமங்களை செய்யும் போது தவறுகள் அல்லது விலகி செல்கள் அல்லது இடைவெளிகள் எதுவும் ஏற்பட்டா அதை திருத்துறது கட்டுப்படுத்தலாகவும் கருதப்படும். அந்த வகையில் மாணவ தலைவர்களை நியமித்து அவர்களுக்கு பணிகளை கொடுக்கிறது ஒழுங்கமைத்தல் கருமத்துக்களை உள்ளடக்கப்படும். அடுத்தது பின்வருவன முதலீடுகள் ரூபனிடம் உள்ளன. மேற்குறித்த முதலீடுகளை நட்ட இடர் அதிகம் உள்ள முதலீடு, நட்ட இடர் குறைவாக உள்ள முதலீடு வரை வரிசைப்படுத்துவதென்ற விட
அப்ப 3 முதலீடு சொல்லிக்கிறாங்க. ஒன்று நிலையான வைப்பு, பங்குச்சந்தை முதலீடு, திரைசேரி உண்டியல்கள். எப்பவுமே கண்ணை மூடிக்கொண்டு போடலாம். மிகவும் இடர் கூடினது பங்குச்சந்தை. அப்ப பி சரிதானோ. 2வது நிலையான வைப்பு, அப்ப ஏ. 3வது தான் திரைசேரி உண்டியல், BAC. அப்ப முதலாவது விட. ஏன் திரைசேரி உண்டியல்னா நாங்கள் அரசாங்கத்திட்ட தான் நாங்க என்ன செய்யறோம், முதலீடு செய்யறோம். அப்ப என்ன இருந்தாலும் அதுல நம்பிக்கை இருக்குது. அப்ப BAC எத்தனையாவது விட, முதலாவது விட. அடுத்தது முதலீடுகள் தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்க. முதலீட்டின் நட்ட இடர் அதிகரிக்கும் போது அதன் அனுகூலங்கள் குறைவடையும். என்னவா பிள்ளையார்? முதலீட்டின் நட்ட இடர் அதிகரிக்கும் போது அதன் அனுகூலங்கள் குறைவடையும். அவ்வளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக தெரியல. பங்குச்சந்தை முதலீட்டினால் உயர் வட்டி வருமானத்தை ஈட்ட முடியும். பங்குச்சந்தையில முதலீட்டு செஞ்சா வட்டி இல்லை, என்னதான் கிடைக்கும்? பங்கு லாபம் கிடைக்கும். வணிகம் ஒன்றை தொடங்கி நடாத்தி வருதலை ஒரு முதலீட்டு முறையாக கருத முடியாது, பிழை. பொருளாதார நலனொன்றை எதிர்பார்த்து பணத்தொகை ஒன்றை வினைத்திறனான வழி ஒன்றில் ஈடுபடுத்துவது முதலீடு ஆகும். அதான் சரியான விட. ஏன் முதலீட்டுக்கான வரவிலக்கணத்தையே சொல்லியிருக்காங்க. நாங்க என்ன ஏதாவது நல்ல நோக்கத்திலேயா கொண்டே போடுறோம், அல்லது யாருக்கும் முதவட்டு மண்டை எதிர்பார்த்தோ கொண்டே போடுறோம் முதலீடுண்டா? இல்லை. ஒரு பொருளாதார நலனை நாங்கள் என்ன செய்யறோம், எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு அமௌண்ட்டை கொண்டே போடுறது தான் அது. அப்ப 16வது எத்தனையாவது விட, 4வது விட. பொருளாதார நலன் ஒன்றை எதிர்பார்த்து பணத்தொகை ஒன்றை வினைத்திறனான வழி ஒன்றில் ஈடுபடுத்துவது முதலீடு ஆகும். அடுத்தது வணிகத்தின் சொத்து கணக்குகளில் மாத்திரம் பதிவிடப்படும் கொடுக்கல் வாங்கல்களை தெரிவு செய்க. பிள்ளைகள் சொத்தென்றால் யார் யார் இருக்க போறார்? அங்க நடைமுறை எல்லா சொத்துக்களுக்குல காணி, கட்டடம், மோட்டார் வாகனம், தளவாடம், இயந்திரம், அலுவலக உபகரணங்கள் எல்லாம் இருக்கும். நடைமுறை சொத்துக்கு இறுதி இருப்பு, கடன்பட்டோர், முற்பனை செலவு, வருமதி வருமானம், காசு மீதி, வங்கி மீதி இருக்கும். அப்ப இதோட ரிலேட்டடா இருக்கும். கடன் கொடுடனான தனுசனுக்கு 5000 செலுத்துதல். உரிமையாளர் தனது சொந்த பணமான 50,000 வணிகத்தின் வங்கி கணக்கில் வைப்பிலிடுதல். 100,000 காரியாலயத்துக்கான கணினி ஒன்றை உடன்காசுக்கு கொள்வனவு செய்தல். மீள் விற்பனைக்காக 12,000 பொருட்களை கடனுக்கு கொள்வனவு செய்தல். அப்ப சொத்து கணக்குகளில் மாத்திரமண்டா 2 பதிவுமே சொத்து கணக்குல இருக்கணும், அதைத்தான் சொல்றாங்க. சரியான. அப்ப 3வது விடைய பாருங்க. 1,00,000 காரியாலயத்துக்கான கணனி ஒன்றை என்ன செய்றீர்கள், உடன் காசுக்கு கொள்வனவு செய்றீங்க. அப்ப சொத்திலேயே குறைஞ்சு சொத்திலேயே கூடும் என்ன. அப்ப அது எங்கதான் வரப்போகுது, சொத்துக்கள்ல மட்டும், சொத்து கணக்குகள்ல மட்டும்தான் என்ன செய்ய போறோம், அதுக்குரிய பதிவுகளை மேற்கொள்ள போறோம். அப்ப 17வது எத்தனையாவது விட, 3வது விட. சரிதானே, ரைட். அடுத்தது 18வது பாருங்கோ. வணிகத்தின் உரிமையாண்மையில் தாக்கம் செலுத்தும் கொடுக்கல் வாங்கல் எது? உரிமையில தாக்கத்தை செலுத்துற கொடுக்கல் வாங்கல். அப்ப உரிமையில ஒரு கொடுக்கல் வாங்கல் தாக்கத்தை செலுத்தணும் என்றால் சில அம்சங்களை கொண்டிருக்கணும். ஒன்று பிள்ளைகள், அது ஏதாவது வருமானமாக இருக்கணும், அல்லது அது ஏதாவது செலவீனமாக இருக்கணும், அல்லது பற்றாக இருக்கணும், மேலதிக மூலதனமாக இருக்கணும், அல்லது ஏதாவது லாபத்தை உண்டு பண்ற விடயமாக இருக்கணும். அப்ப சரிதானே. அப்ப இதுல பார்ப்போம். கடன்படுனரான துசிந்தனிடமிருந்து காசு பெறேன். கடன்பட்டோடமிருந்து காசு பெற்றோம்டா காசு கூடி கடன்பட்டோன்னு தான் குறையும், உரிமையில எந்தவித பிரச்சனையும் வராது. கடன் கொடுத்தவனுக்கு காசு செலுத்துறாராம். விமலனுக்கு 25,000 செலுத்தினோம், என்ன செய்யும், காசு குறைஞ்சு கடன் கொடுத்தவனும் குறையும், உரிமைக்குள்ள வராது. வங்கி கடன் பெறல், காசு கூடும், வங்கி கடன் என்ற பொறுப்பும் கூடும், உரிமைக்குள்ள வராது. ஆனா 8,000 கிரியமான சரக்க 9,000 கடனுக்கு விற்பனை செஞ்சோம்டா அந்த சரக்கு விற்பனையால ஒரு 1000 என்ன வருது, மொத்த லாபம் வருது. அதை கொண்டு எங்க போடுவோம், உரிமைக்குள்ள போடுவோம். அப்ப எத்தனையாவது விட,
4வது விட என்னத்துல தாக்கத்தை ஏற்படுத்துது? உரிமையில தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற கொடுக்கல் வாங்கலுக்குள்ள வர. அடுத்தது 19வது, வணிகம் ஒன்றில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கலுக்கான இரட்டப்பதிவு கீழே தரப்பட்டுள்ளது. சாலியா கணக்கு வரவு 5000, காசு கணக்கு செலவு 4800, பெற்ற கழிவு கணக்கு செலவு 200. ஓகே, இக்கொடுக்கல் வாங்கலில் ரூபாய் 200 கழிவாக குறைக்கப்பட்டிருப்பது. சரியானா? அப்ப இந்த 200 ரூபாய் கழிவை பற்றி சொல்லி கிடக்குது. இது ஒரு பெற்ற கழிவெல்லோ. அப்ப பெற்ற கழிவுன்னா நாங்கள் யாரோ ஒரு கடன் கொடுத்தவனுக்கு காசை செலுத்தேக்க அவன் எங்களுக்கு விட்டு தந்த தொகையாக இருக்கும். அப்ப அப்படி அதுதான் அந்த 200க்கு உள்ள காரணம், அதுக்குரிய விளக்கம். அப்ப விடிய பார்ப்போம். 5000க்கு பொருட்களை கொள்வனவு செய்யும் போதாகும். அப்ப பொருட்களை கொள்வனவு செய்ய கழிவு தந்தா அது வியாபார கழிவு கணக்குகளுக்கு வராது. 5000 கடன் கொடுனருக்கு பணம் செலுத்தும் போதாகும். அப்ப அதுதான் விட. எத்தனையாவது விட? 2வது விட. சரி, 3வது என்ன சொல்லிக்கிறாக்குது? உடன் காசுக்கு விற்பனை செய்யும் போது வராது. கடன் படுனரிடம் இருந்து காசு பெறப்படும் போது. அப்ப நாங்க ஒரு கடன் பட்டுகிட்ட இருந்து காசு பெறிக்க ஒரு கழிவு வருதுன்னா அது எங்களுக்கு ஒரு செலவாகத்தான் இருக்கும். ஏன்? அது ஒரு கொடுத்த கழிவாகத்தான் இருக்கும். அப்ப அங்க பெற்ற கழிவு இருக்காது. கடன் கொடுத்தவனுக்கு காசு கொடுக்கதான் என்ன வரும்? பெற்ற கழிவு வரும். சரிதானே? ரைட். அப்ப 19வதுக்கு எத்தனையாவது விட? 2வது விட. சரி பிள்ளை, அடுத்ததை பார்த்துக்கொள்ளுங்க. 20வது கேள்வி. ஷிரானின் வணிகத்தில் 1/11/2019 கணக்கீட்டு சமன்பாடு பின்வருமாறு காணப்பட்டது. சொத்துக்கள் சமன், உரிமையாண்மை சக பொறுப்புகள்ல சொத்து 25,000, உரிமை 15,000, பொறுப்பு எவ்வளவா இருக்குது? 10,000 இருக்குது. 2/11/2019 ஒரு கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்ற பிறகு பாருங்கோ, சொத்து 4,000 குறைஞ்சிருக்குது, உரிமை 1000 குறைஞ்சிருக்குது, பொறுப்பு 3,000 குறைஞ்சிருக்குது. அப்ப இந்த மூன்றும் குறைகிறதுக்கு நீங்க படிச்ச கொடுக்கல் வாங்கல்ல 2 கொடுக்கல் வாங்கல நாங்க சம்மந்தப்படுத்தி பார்க்கலாம். ஒன்று வங்கி கடன் வட்டியோட வங்கி தவணை கட்டணம் செலுத்துறது. சரியானோ? அது மட்டும்தான் என்ன செய்யும்? இந்த மூன்றுமே குறைகிறதுக்கு வழிவகுக்கும். மற்றும்படி இது ஒன்றுதான். நான் மாறி என்னன்னு சொல்லிட்டேன், ஒன்றுதான் இந்த மூன்றையும் ஒரே நேரத்துல குறைகிறதுக்கு தாக்கம் செலுத்தும். அப்படி இல்லாட்டில் வேற வழி ஒன்றும் வராது இதுக்கு. சரிதானே? ரைட். அப்ப அந்த வகையில பார்ப்போம். சொத்து 4,000 குறைஞ்சிருக்குது. அப்ப நாங்களே இந்த ஒரு கொடுக்கல் வாங்கல கிரியேட் பண்ணி போட்டு கொண்டே விடையோட ஒப்பிட்டு பார்ப்போம். அவன் 4,000 சொத்து குறைஞ்சிருக்கல்லோ. அப்ப தவணை கட்டணமா 4,000 செலுத்தி இருக்கான். உரிமை 1000 குறைஞ்சிருக்கு. அப்ப 1000 வட்டி. அப்ப கடன் கொடுத்தது 3,000 இருக்கும். அப்ப அப்படியே 3வது விடைய பாருங்க. 1000 வட்டியுடன் 4,000 வங்கி கடன் தவணையை செலுத்துதல். அப்ப வங்கி கடன் தவணை கட்டணம் செலுத்தி இருக்கிறான் 4,000. அதுக்குள்ள வட்டி 1000 என்றால் மேல தந்த அதே பதிவு தான் நடக்கும். என்ன? ரைட். அடுத்தது, பின்வரும் தகவல்களை பயன்படுத்தி 21,22 ஆகிய வினாக்களுக்கு விடை தருக. ஓகே, ரைட். என்ன தகவல்னு பார்ப்போம். பின்வரும் அட்டவணையில் வணிகம் ஒன்றில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்கள் சிலவும் மூல ஆவணங்கள் சிலவும் தரப்பட்டுள்ளன. கொடுக்கல் வாங்கல். கபிலனிற்கான கடன் விற்பனை 40,000. அப்ப கடன் விற்பனை பட்டியல் ரிலேட்டட் பண்ணி கொள்ளலாம். என்ன? டி. அடுத்தது கடன் கொள்வனவு பட்டியல் சி. பெறப்பட்ட முதலீட்டு வருமானம், பெறமென்றாலே பற்றிச்சீட்டு. கடனுக்கு வாங்கிய தளவாடம், முதல் பேப்பர் எல்லாம் சொல்லி இருக்கேன். என்ன? ஒரு கடனுக்கு தளவாடம் வாங்கினோம்னா அது பொதுநா குறிப்புல போடுவோம். பொதுநா குறிப்பு கைச்சாத்து. DCAB 4வது விட. எத்தனையாவது விட? DCAB 4வது விட. சரிதானே? ரைட். 22வது என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். மேலே குறிப்பிடப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களை
பதிவு செய்ய வேண்டிய மூலகேடுகளை ஒழுங்குமுறையில் எடுத்து காட்டுக. அப்ப கடன் விற்பனை விற்பனை நாளேடு, கடன் கொள்வனவு கொள்வனவு நாளேடு, பெறப்பட்ட முதலீட்டு வருமானம் காசேடு, மற்றது நாட்குறிப்பு கைச்சார்ஜ். முதலாவது விட எத்தனையாவது விட அதை பாருங்க, அப்படியே முதலாவது விடையாக இருக்குது. சரிதானே? ரைட். அடுத்த 23வது கேள்வி. 23வது கேள்வி ஏற்கனவே பார்த்துட்டோம், கணக்கு செக்ஷனோட பார்த்துட்டோம். என்ன இல்லையா? ரைட். அடுத்தது பாருங்க 24வது கேள்வி. இதே மாதிரி கேள்வி 2023ஆம் ஆண்டு பேப்பர்லயும் பார்த்தனாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த 2019ஆம் ஆண்டு பேப்பர்ல இருக்கிற பெரும்பாலான கேள்விகள்கிட்ட அதே வடிவத்தோட 2023ஆம் ஆண்டுல வந்திருக்கு. சரிதானோ? அப்ப கிட்டத்தட்ட எல்லாமே ரிலேட்டடா ஒரே மாதிரி கேள்விகளை தான் மாத்தி மாத்தி போட்டு கொண்டு போறாங்க. ஸோ இப்போ நீங்க பாஸ் பேப்பரை நல்ல வடிவா நல்லா செய்து அதுல இருந்து நீங்க ப்ராக்டிஸ் எடுத்து வச்சு கொண்டீங்கன்னா உங்களோட எக்ஸாம் செய்யறது உங்களுக்கு சுகமா போயிடும். ஸோ பாஸ் பேப்பர் செய்யணும்னா நீங்க எல்லா விஷயத்தையும் ஒழுங்குமுறையா படியுங்க. அப்படி இல்லாட்டி பிள்ளைகள் ஒவ்வொரு பாடமா படிச்சு படிச்சு ஒவ்வொரு பாடமும் முடிய அதுல தனிய பாஸ் பேப்பர் செஞ்சு கொண்டு போனீங்கன்னா, அந்தந்த கேள்விகளை மட்டும் செலக்ட் பண்ணி பாஸ் பேப்பர் செஞ்சு கொண்டு போனீங்கன்னா கிளியர் ஆயிடும். அப்புறம் பாஸ் பேப்பருக்கு ரிலேட்டடாகவும் அதுக்கு ஒத்திசையக்கூடிய மாதிரி தான் உங்களோட எக்ஸாம் பேப்பர்கள் செட் பண்ணப்படும். அது ஓஎலா இருந்தாலும் சரி, ஏஎலா இருந்தாலும் சரி, யூனிவர்சிட்டியா இருந்தாலும் சரி, அதுக்குன்னு சில ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அதை கொண்டு போய்கொண்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் பாஸ் பேப்பரை எவ்வளவு தூரத்துக்கு உங்களால் செய்ய முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் பாஸ் பேப்பர் என்ன செய்யுங்க, செய்து பார்த்து கொள்ளுங்க. நிறைய தடவை ஒரே பேப்பரை 2, 3, 4 தடவைன்னா 10 தடவையும் நீங்கள் செய்யலாம். ஓகே தானே? அப்ப அந்த வகையில வங்கி கூட்டு மீதி, வணிகத்தின் வங்கி கணக்கு மீதி ஆகியவற்றுக்கு இடையேயான வேறுபாட்டுக்கு காரணம் அல்லாதது எது? அப்ப இந்த ரெண்டுண்டையும் வேறுபாட்டுக்கு காரணமாக இருக்கிறது என்னென்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் இந்த சீராக்கிய வங்கி கணக்கிலையும் வங்கி கணக்கணக்க கூட்டிலையும் கொண்டு போய் போடுவீங்களான விஷயங்கள் அவைதான் இந்த ரெண்டுண்டையும் வேறுபாட்டுக்கு காரணம். அது தவிர்ந்தவை எல்லாம் காரணம் அல்லாததுக்கு அவர். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன காரணம்னு பார்த்தா, நேரடி வைப்பு, நிலையியல் கட்டளை வருமானம், நிலையியல் கட்டளை கொடுப்பனவு, வங்கி கட்டணம், காசோலை புத்தக கட்டணம், வசூலிக்கப்படாத காசோலைகள், மாற்றப்படாத காசோலைகள், இவ்வளவு இந்த வங்கி கூட்டு மீதியும் வங்கி கணக்கு மீதியும் வேறையா இருக்கிறதுக்கு இந்த ரெண்டுமே வேறுபடுவதற்கு ரீசனாக இருக்குது. அப்ப இந்த ரெண்டையும் தவிர்ந்த மிச்சம் எல்லாம் தேங்கொண்டே போடலாம். அப்ப பார்ப்போம். வைப்பிலிட்ட போதிலும் வங்கியினால் நடைமுறை கணக்கில் செலவு வைக்கப்படாத காசோலைகள் பிளவிட அது காரணமான உண்டு. என்னத்தை சொல்லிக்கிறாங்க? செலவு வைக்கப்படாத காசோலை, வைப்பிலிட்டு வசூலிக்கப்படாத காசோலையை சொல்லிக்கிறாங்க. அடுத்தது வங்கி கணக்கில் குறிப்பிடப்படாத வங்கியால் அறவிடப்பட்ட கட்டணம். அப்ப வங்கி கட்டணங்கள் என்ன? அப்ப அதுவும் வராது. மின்சார கட்டணத்துக்காக வழங்கப்பட்ட காசோலைக்கு வங்கியினால் பணம் வழங்கப்பட்டிருக்க. அப்ப வங்கியில அதெல்லாம் பணம் வழங்கப்பட்டிருந்தா அது நோமலா இருந்திருக்கும். அப்ப அதால ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னண்டா, நாங்கள் மின்சார கட்டணத்துக்கு செக் எழுதி கொடுக்க எங்கட கணக்குல செலவு வைப்போம். அதை கொண்டு அவனுக்கும் காசை கொடுத்தா தானே எங்கட மீதி சரியா வரும். அதுதான் இதுக்குரிய விளக்கம். அப்ப அப்படி ஒழுங்கா அதுவும் காசுக்கு நாங்களும் பதிஞ்சு அவனும் ஒழுங்கா காசு கொடுத்திருந்தான் என்றால் ரெண்டு மீதியும் சமனாக இருக்கும். அப்படி ஒன்றில் இங்க பதியாட்டில் அல்லது அங்க காசு கொடுக்காட்டில் தான் என்ன செய்யும், மீதி வேறையா வரும். நாங்க சீராக்கம் செய்ய வேண்டியோ இணக்கம் செய்ய வேண்டியோ வரும். இப்ப ரெண்டுமே பதியப்பட்டிருந்தா அதனால ஒரு பிரச்சனையோ ஒரு பிழையுமே ஏற்பட்டிருக்க மாட்டான். அப்ப எத்தனையாவது விட சரி? 3வது விட சரி. அடுத்தது, கைவினை பொருள்களை உற்பத்தி செய்யும் வணிகம் ஒன்றின் விற்பனை நாளேட்டில் பதியப்படும் கொடுக்கல் வாங்கல்களை தெரிவு செய்க. அப்போ ஒரு விற்பனை நாளேட்டில் என்றால் மீள் விற்பனை நோக்கம் கருதிய இருப்புக்களை மீள் விற்பனை நோக்கம் கருதிய இருப்புக்களை
கடனுக்கு வழங்கிய அல்லது கடனுக்கு விற்பனை செய்த விடயங்கள் மட்டும்தான் ஒரு விற்பனை நாளேட்டில் பதியப்படும். அப்ப என்னன்னு பார்ப்போம். ஒன்று, கைவினை பொருட்களை கடனுக்கு விற்பனை செய்தல், கைவினை பொருட்களை காசுக்கு விற்பனை செய்தல், கைவினை பொருள் உற்பத்தி இயந்திரத்தை 65,000 கடனுக்கு விற்பனை செய்தல், கைவினை உற்பத்திக்காக கடனுக்கு கொள்வனவு செய்த துணி இருப்பு. அப்ப முதலாவது விட ஏன்னா கைவினை பொருட்களை கடனுக்கு விற்பனை செய்தல். அடுத்தது, சுமதி வணிகத்தில் ஜனவரி மாதத்திற்காக தயாரிக்கப்பட்ட விற்பனை நாளேடு பின்வருமாறு. அப்ப பிள்ளைகள் விற்பனை நாளேடுண்டா என்ன? முதத்தான் பார்த்தேன் நாங்கள் என்ன கடனுக்கு விற்பனை செய்த இருப்புகளை தொடர்பாக. அப்ப இருப்புன்னா அங்க மீள் விற்பனை நோக்கம் கருதி கடனுக்கு விற்பனை செய்த இருப்புகள் தொடர்பாக பதிகிறதான் என்ன விற்பனை நாளேடு. அப்படிப்பட்ட அந்த விற்பனை நாளேட்டுல 1.15 கிடக்குது. 10/1 பட்டியல் இலக்கம் 18 குமாரி 50,000. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னு இந்த பேரவங்க அதுல ஒரு இடம் விட்டுருக்காங்க, ஏயும் பியும் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எப்பவுமே நீங்கள் ஒரு ஏட்ட சமப்படுத்தி ஒரு ஏடொண்ட மூல ஏடொண்ட சமப்படுத்துவீங்களானே, சமப்படுத்தினால் இந்த சமப்படுத்துற மீதிய பொது பேரேட்டுக்கு மாத்தோம். அப்ப பொது பேரேட்டுக்கு மாத்த போறோம்னா சில இடங்கள்ல எழுதுவோம் பொது பேரேட்டுக்கு மாற்றப்பட்டதுண்டு. இந்த இதுண்ட முழு விடயம் எங்க கொண்டே போடப்படும்? விற்பனை கணக்கில தான் போடப்படும். அப்ப விற்பனை நாளேட்டை சமப்படுத்திக்க விற்பனை கணக்குக்கு மாற்றப்பட்டதுதான் இதுல போடுவோம், அல்லது விற்பனை கணக்கில் செலவு வைக்கப்பட்டதுன்னு தான் போடுவோம். அப்ப வி விற்பனை கணக்கில் செலவு வைக்கப்பட்டது. அப்ப முதலாவது விடையும் 4வது விடையும். இப்ப இந்த விற்பனை கணக்குல ஒவ்வொரு நாளும் முடிய கொண்டே எல்லாம் போட இயலாது, மாத இறுதியில தான் கொண்டே போடுவாங்க. அப்ப ஏ என்ன 31 அதான மாத இறுதியாக இருக்கும். அப்ப 31 இருக்கும். அப்ப அதால இந்த விடை என்னவாக இருக்கும்? எத்தனையாவது விடையாக இருக்க போகுது? 4வது விடையாக இருக்க போகுது. என்ன டேட் மாத இறுதியான 31 எங்க செய்யறோம்? விற்பனை கணக்கில் செலவு வைக்கப்பட்டதுல கொண்டே போகும். சரிதானே பிள்ளையார்? ரைட், ஓகே. மிச்சத்தை போட்டு பாருங்க. அடுத்தது 27வது, வணிகம் ஒன்றில் தயாரிக்கப்பட்ட பரீட்சை மீதியானது ஒரு கணக்கீட்டு வலுவின் தாக்கம் காரணமாக சமப்படவில்லை என்பதால் அந்த வேறுபாடான 2000 தொங்கல் கணக்கில் செலவு வைக்கப்பட்டது. இக்கணக்கீட்டு வலு யாது? என்ன? அப்போ ஒரு தொங்கல் ஒன்று உருவாகி இருக்குது ஒரு வலுவால. அப்ப இந்த கணக்கீட்டு வலு யாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப பிள்ளைகள் பாத்தீங்கன்னா வலுக்கள் 2 வகைப்படும். ஒண்ட பரீட்சை மீதி வெளிக்காட்டும், இன்னும் சிலது பரீட்சை மீதி வெளிக்காட்டாது. பரீட்சை மீதி சமப்படுத்துறதுல தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தால் அந்த வரவு செலவு தொகைகள் சரியாக போடாட்டில் பதிவு பிழையோ பிழை இல்லையோ அது அடுத்த கட்டம். பரீட்சை மீதி சமப்படணும் என்றால் வரவு தொகையையும் செலவு தொகையையும் சமனாக போடும். அப்படி சமனாக போடாட்டித்தான் பரீட்சை மீதி சமப்படாது. அப்ப பரீட்சை மீதி வெளிக்காட்டும் வழுக்கள். பரீட்சை மீதி வெளிக்காட்டும் வழுக்கு தொங்கல் உருவாகும். சரிதானே? அப்ப இங்க தொங்கல் உருவாகி இருக்கு என்றால் அப்ப என்ன வலு? பரீட்சை மீதி வெளிக்காட்டும் வலு. அப்ப இங்க பரீட்சை மீதி வெளிக்காட்டும் வலு எது கண்டுபிடிச்சோம் என்றால் தொங்கல் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கும். சரிதான பிள்ளைகள்? அப்ப போட பாருங்க. இங்க முதலாவது 2000 சம்பள கொடுப்பனவு சம்பள கணக்கில் பதியப்படவில்லை. அப்ப ஒரு இடத்துல மட்டும் பதிய இல்லை. அப்ப பரீட்சை மீதி சமப்பட்டிருக்காது. அப்ப அது வரலாம் பாப்போம். அடுத்தது, செலுத்தப்பட்ட 2000 மின் கட்டணம் மின்சார கட்டண கணக்கில் 1000 என பதியப்பட்டது. அப்ப 1000 தான் பதிஞ்சிருக்கு, இன்னும் ஒரு 1000 தான் பதிய இல்லை. சரிதானோ? 1000 தான் பதிய இல்லை. அப்ப அதால அது என்ன செய்யும்? இதண்டு 1000 தான் தொங்கல் கணக்கை உருவாக்கும். அப்ப அதுவும் வராது. கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய 4000 கணக்குகளில் பதியப்படாமல் அப்ப 4000 அதுவும் வராது.
4000க்கு வாங்கிய தளவாடங்கள் தளவாட கணக்கில் 6000 என பதியப்பட்டுள்ளமையா. அப்ப பாருங்கோ, இதுல 2 வலுவுல 2000 பெறுமதியானது ஷோர்ட் பண்ண போதும். ஒன்று என்ன, சம்பள கணக்கின் மீதி சம்பள கணக்கில் பதியப்படாது, மற்றது என்ன, தளவாட கணக்கில் 6000 பதியப்பட்டுள்ளது. இப்ப சம்பள கணக்குல ஒரு விஷயம் பதியாட்டில் பரீட்சை மீதிக்கு போகேக்க வரவில தான் 2000 உருவாகி இருக்கும். அப்ப தொங்கல் கணக்கு வரவில உருவாகி இருக்கும், தொங்கல் கணக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கும். அப்ப முதலாவது விட வராது. இப்ப 4000 தளவாடத்தை 6000 வரவு பக்கத்துல பதிஞ்சிருந்தால் எங்க தொங்கல் உருவாகிருக்கும், செலவு பக்கத்துல 2000 தொங்கல் உருவாகிருக்கும். அப்ப அதால எத்தனையாவது தான் விடையா வரப்போகுது, 4வது தான் விடையாக வரப்போகுது. அப்ப அதை வடிவா கவனிக்கணும். முதலாவது எவ்வளவு தொகையோ அதுக்கு ரிலேட்டடான வழுக்களை கண்டுபிடிக்கணும். அதுல வரவிலையது செலவிலையது ஏற்படுத்தும்ன்றது அதுக்கு பிறகு நாங்க கவனிச்சு பார்க்க வேண்டி இருக்கும். சொன்ன விளங்கினா தானே. அப்ப அந்த வகையில இதுல பாருங்க, 2 வலு 2000தோட சம்மந்தப்பட்டிருக்குது. ஒன்று சம்பள கணக்கின் பதியாதது, மற்றது என்ன, தளவாட கணக்குல கூட்டி பதிஞ்சது. சம்பள கணக்குல பதியாட்டில் வரவில அந்த தொகை வந்திருக்காது, தொங்கல் வரவில உருவாகி இருக்கும். தளவாடத்துல 2000 கூட்டி பதிஞ்சபடியா வரவில 2000 கூடி இருக்கும், தொங்கல் செலவுல உருவாகி இருக்கும். ஸோ வடிவா யோசிச்சு செயற்படும், அதான் முக்கியமான ஒன்று. ஓகே, சரி பிள்ளையா, அடுத்த கேள்வியை பார்ப்போம். ரைட், கடன் கொடுத்தோருக்கு வழங்கப்பட்ட 20,000 பெறுமதியான காசோலை மறுக்கப்பட்டது. இதனால் வணிகத்தில் ஒரு காசோலை மறுக்கிறான். யாருக்கு கொடுத்தது, கடன் கொடுத்தோனுக்கு கொடுத்த காசோலைய மறுக்கிறான். அப்ப கடன் கொடுத்தோருக்கு காசோலை கொடுக்க என்ன செஞ்சிருப்பான், கடன் கொடுத்தோன் கணக்குல வரவ வச்சு காசு கணக்கில் என்ன செஞ்சிருப்பான், செலவு வச்சிருப்பான். இப்ப அதை மறுத்தான் என்றால் எங்கட காசு மீதி, அதாவது வங்கி மீதி, காசு கணக்குன்னு சொல்லக்கூட, என்ன கணக்கு, வங்கி கணக்கு. அப்ப எங்கட வங்கி கணக்கு மீதியும் கூடும், கடன் கொடுத்தோன் மீதியும் என்ன செய்யும், கூடணும். நாங்க கூட்டத்தான் வேணும். சொன்ன விளங்கித்தானே. அப்ப கடன் கொடுத்தோருக்கு வழங்கப்பட்ட 20,000 பெறுமதியான காசோலை மறுக்கப்பட்டது. இதனால் வங்கி கணக்கு மீதி அதிகரிப்பதோடு கடன் கொடுத்தோர் கணக்கு மீதியும் என்ன செய்யும், அதிகரிக்கும். நேராக அந்த விடை இருக்குது முதலாவதாக. அப்ப எத்தனையாவது விட, முதலாவது விடையாக இருக்கும். அப்ப நீங்க பார்க்கணும், முதலாவது காசோலை வழங்க என்ன நடந்திருக்கும், அது மறுக்கேக்க என்ன நடந்திருக்கும்னு பார்க்கும். மற்றது பிள்ளையார் ஏல பொறுத்தவரையில காசு வழங்கினா என்ன, காசோலை வழங்கினா என்ன, காசு கணக்கில் அல்லது காசு கட்டுப்பாட்டு கணக்கில் தான் என்ன செய்வோம், செலவு வைப்போம். இங்க உங்களுக்கு புரிம்பா வேற வேற. என்ன, காசோலை பெருக்க நேரா பெட்டி கையில பெட்டிங்கடா காசு கணக்குல, காசோலை குடுக்க வங்கி கணக்குல, காசோலையை கொண்டே வைப்பு செஞ்சா வங்கி கணக்குல என்று பார்த்து கொள்றோம். சரி, 29வது கேள்வி. 31/10/2019 அன்று சலித 20,000 பெறுமதியான இயந்திரத்தை கடனுக்கு கொள்வனவு செய்து 8,000 பெறுமதியான பண்டங்களை உடன் காசுக்கு விற்பனை செய்து 3,100 சில்லறை காசாளருக்கு மீள் நிரப்பினர். மேற்குறிப்பிட்ட கொடுக்கல் வாங்கல்களின் போது பயன்படுத்தப்பட்ட மூல ஆவணங்களை சரியான ஒழுங்கு வரிசையில் எடுத்துக்காட்டும் விடையை தெரிவு செய்க. ரைட், பாருங்க, நாங்களும் ஒழுங்கு முறையா வாசிச்சு விடையை பிடிச்சோண்டு போவோம். 20,000 பெறுமதியான இயந்திரத்தை கடனுக்கு கொள்வனவு செய்தார், நாட்குறிப்பு கைச்சாத்து. உடன் காசுக்கு விற்பனை செய்தார், பற்றுச்சீட்டு. சில்லறை காசாளருக்கு மீள் நிரப்பினார், என்ன, எங்கட செலவு இது சில்லறை காசாளருக்கு மீள் நிரப்பினார். காசேட்டு கைச்சாத்து அல்லது சில்லறை காசேட்டு கைச்சாத்துக்க போட்டுக் கொள்ளலாம். சரிதானே. ரைட், அப்ப மூல ஆவணங்களின்படி விடை எடுத்துக்கொண்டீங்கடா. சரி, ரைட். அப்ப பாப்பா, நாட்குறிப்பு கைச்சாத்து, பற்றுச்சீட்டு, சில்லறை காசேட்டு கைச்சாத்து. ரைட், அடுத்தது நாட்குறிப்பு கைச்சாத்து, பற்றுச்சீட்டு, செலவுத்தாள். செலவுத்தாள் வருமோ, வராது. அப்ப 2வது விட பிழை. செலவுத்தாள் முதலாவதாவே போட்டிருக்கிறோம், அப்ப அதுவும் பிழை. அடுத்தது
நாட்குறிப்பு கைச்சாத்து சரி, செலவுத்தாள் ரைட் பிழை, சில்லறை காசு கைச்சாத்து அப்ப வராது, 4வது விட. அப்ப எத்தனையாவது விடதான் வரும்? முதலாவது விடதான் வரும். சரிதானே? ரைட். ஆனா இதுலயும் இந்த சில்லறை காசு கைச்சாத்து பயன்படுத்துறது கொஞ்சம் தவறான பிரயோகமாக இருக்கும். காசு கைச்சாத்துன்றதான் மிகச்சரியாக இருக்கும். ஏனென்றா இவர் பிரதம காசாளராக இருந்து சில்லறை காசாளருக்கு முகல் நிரப்பிக்க எங்கட காசேட்டுல செலவு வைப்போம், சில்லறை காசு கைச்சாத்து என்று போடலாது, எங்கட காசேட்டு கைச்சாத்தாகத்தான் இருக்கும். சரிதான பிள்ளைகள்? ரைட். சோ மிச்ச எல்லா விதமான கணக்கு வகையானது எல்லாம் முதலே பார்த்துட்டோம். சரியானோ? இப்ப நோட்ஸ்கள் எல்லாம் இப்ப பார்த்துட்டோம். அப்ப ஆக மொத்தம் 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் செய்து முடிஞ்சது. இனி அடுத்த பேப்பர்ல அடுத்த வகுப்புல நாங்கள் அதை பார்த்துக்கொள்வோம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.